வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க போவது கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள குளித்தலை என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு கடம்பவனேஸ்வரர் திருக்கோயிலை பற்றியது. இங்குள்ள மூலவர் கடம்பவனேஸ்வரர், அம்பாள் பாலகஜம்பாள், தலவிருட்சம் கடம்ப மரம். இங்குள்ள மூலவர் திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் 6 தலங்களில் இது 2வது தலமாக விளங்குகிறது. இங்குள்ள சிவன் வடக்கு நோக்கியே சுயம்புலிங்கமாக இருப்பது சிறப்பாகும். கருவறையில் லிங்கத்திற்கு பின்புறத்தில் சப்த கன்னியர் இருப்பது தனி சிறப்பு. சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் இது 65வது தேவார தலமாக விளங்குகிறது. மேலும் இத்தலத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கரூர் மாவட்டத்தில் குளித்தலையில் அமைந்துள்ள அருள்மிகு கடம்பவனேஸ்வரர் திருக்கோயில் ஆகும். இங்குள்ள மூலவர் கடம்பவனேஸ்வரர் ஆவார். இங்குள்ள தலம் தல விருட்சமாக கடம்ப மரம் உள்ளது. இங்குள்ள இந்த கோயில் காலை 6 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இங்குள்ள விநாயகர் அணுகை விநாயகர். இங்குள்ள விமானம் திரிதலம், ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டது. சிவன் வடக்கு நோக்கி இருப்பதால் கோஷ்டத்தின் பின்புறத்தில் தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்தபடி இருக்கிறார். வழக்கமாக தெற்கு நோக்கி இருக்கும் சண்டீஸ்வரர் மேற்கு முகமாகவும், வடக்கு பார்த்திருக்கும் பிரம்மா கிழக்கு முகமாகவும் இருக்கிறார். பிரகாரத்தில் உள்ள நவகிரக சன்னதியின் மேலே முருகன், வள்ளி, தெய்வாழனன் இருக்கிறார். செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய்க்கு அதிபதியான முருகனையும் நவகிரகத்தில் செவ்வாயை வழிபடுகின்றனர். அருகே சனீஸ்வரருக்கு தனிச்சன்னதி உள்ளது. பெண்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அவருக்கு சிவன் துணையாக இருந்து காப்பார் என்பது நம்பிக்கை. பொதுவாக பெண்கள் தங்களது அனைத்து குறைகளையும் தீர இங்கு வந்து வேண்டுகின்றனர். சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள். கருவறையில் சப்தகன்னிகள், கருவறையில் லிங்கத்துக்கு பின்புறத்தில் சப்தகன்னி இருக்கின்றனர். சிவன் சாவு விமர்சனம் கொடுத்த போது சப்தகன்னியர் மீண்டும் தூரம் சொலோசனை அழித்த தோஷம் பிடிக்கும் என அஞ்சி அசுரனை எதிர்க்க முன் வரவில்லை. எனவே அசுரனை அழித்து தங்களை காக்கும்படி சிவனிடம் வேண்டிக் கொண்டனர். சிவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அசுரனையும் அழித்தார். இவர் இத்தலத்தில் சப்தகன்னிகளுக்கு பாதுகாவலாக இருப்பதாக ஐதீகம். இங்கு சுவாமிக்கு நேர் பின்புறத்தில் இருக்கும் சாமுண்டியை துர்க்கையாக வழிபடுகின்றனர். எனவே துர்க்கைக்கு சன்னதி இல்லை. பெண்கள் துர்க்கைக்குரிய வழிபாட்டை சிவன் சன்னதி முன்பாகவே செய்வது விசேஷம். ராகு கால வேளையில் இவருக்கும் சிவனுக்கும் விசேஷ பூஜை நடக்கிறது. காலையில் வணங்குகின்ற சிவன் இக்கோயிலில் சிவன் சுயம்பமாக வாமதேவ முகமாக வடக்கு திசை நோக்கி இருக்கிறார். கோமுகம் வலது புறமாக திரும்பி இருக்கிறது. கோயிலுக்கு எதிரே அகண்ட காவிரி ஓடுகிறது. சப்த கன்னிகளுக்கு சிவன் தைப்பூசத்தன்று காட்சி கொடுத்ததாக ஐதீகம். எனவே அந்நாளில் இவர் காவிரியில் அம்பாளுடன் எழுந்தெழுகிறார். இவருடன் சுற்றுப்பகுதியில் உள்ள 7 சிவன்களும் எழுந்திருந்தனர். அன்றே ஒரே நாளில் 8 சிவனையும் தரிசிக்கலாம். இத்தலத்தில் ஐப்பசி முதற்கட்ட துபாஸ்நானம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அகத்தியர், கண்ணனு முனிவர் ஆகியோர் சுவாமியை வழிபட்டுள்ளனர். அம்பாள் முற்றி வாழி அம்மை தனித்தன்னில் கிழக்கு பார்த்தபடி இருக்கிறாள்.
இச்சன்னதிக்கு முன்புறம் பரமநாதர் காவல் தெய்வமாக இருக்கிறார். இவர் தனது வலது கையை நெற்றி மேல் வைத்து மரியாதை செய்து வித்தியாசமான கோலத்தில் இருக்கிறார். இவருக்கு தேனாபிஷேகம் செய்து பாசி பருப்பு பாயசம் படைத்து வழிபடுகிறார்கள். இவ்வாறு செய்தால் அவர்கள் குடும்பத்தில் சுவாமி பாதுகாப்பாக இருப்பார் என்பது நம்பிக்கை. முருகன் சிறப்பு. சூரபத்மனை வதம் செய்த தோஷம் நீங்க முருகன் இங்கு சுவாமியை வழிபட்டுள்ளார். இவர் பிரகாரத்தில் ஆறுமுகனுடன் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானுடன் தனிச்சன்னதியில் இருக்கிறார். தும்ரலோசன் என்னும் அரசன் தேவர்களை துன்பப்படுத்தி வந்தான். அவர்கள் அம்பாளிடம் அரசனிடம் இருந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்டினர். அவர்களுக்காக அம்பாள் துர்க்கை வடிவம் கொண்டு அவனை அழிக்கச் சென்றான். அசுரன் தான் பெற்றிருந்த வரத்தினால் துர்க்கையுடன் தொடர்ந்து சம்பளத்துடன் மோதவே துர்க்கையும் பலம் குறைந்து, எனவே சப்தகனிகள் அனுப்பி அசுரனுடன் போர் புரிய செய்தான். அவர்கள் எதிர்க்க முடியாத அசுரன் அவர்களிடந்து தப்பி வனத்துக்குள் ஓடினான். அங்கு கார்த்திகேயான மகரிஷியின் ஆசிரமத்தில் ஒளிந்து கொண்டான். சப்த கன்னியர்களும் ஆசிரமத்தில் சென்றனர். அங்கு முனிவர் தவத்தில் இருந்த கண்டு அவன் தோமரசனை முனிவர் போல உருமாற்றி அமர்ந்திருப்பதாக கருதி முனிவர் அழித்து விட்டனர். இதனால் அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து அவர் தங்களது தோஷத்தை நீங்கு அருளும்படி அம்பாளை வேண்டினர். அம்பாள் இத்தலத்தில் சிவனை வேண்டிக் கொள்ள விமோசனம் கிடைக்கும் என்றான். அதன்படி சப்த கன்னிகள் இங்கு வந்து தவமிருந்தனர். சிவன் அவர்களுக்கு கடம மரத்தில் காட்சி தந்து சாவு யோசனை கொடுத்தார். மேலும் நாம் வேறொரு தலத்தை பற்றி பார்ப்போம். நன்றி.